கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். எபினேசரே மெய் துதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஈரே மெய் துதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே மெய் துதிக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே மெய் துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நல்லவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மெய் துதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே மக்கு நன்றி அப்பா. எங்களுடைய பிரதான மேய்ப்பரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஆசாரியரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கண்மலையானவரே மெய் துதிக்கிறோம். புகலிடமே மெய் துதிக்கிறோம். மறைவிடமே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே வற்றாத ஜீவ நதியே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஆண்டவரே வற்றாத நதியானவரே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே மக்கு நன்றி அப்பா. மெய் நன்றியோடு மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எபினேசரே மக்கு நன்றி. எங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. மகத்துவங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி. வல்லவரே மெய் நாங்கள் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எபினேசரே மக்கு நன்றி. எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிறவரே மெய் துதிக்கிறோம். நாங்கள் தலை குனிந்த போதெல்லாம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவரே மெய் துதிக்கிறோம். கேடகமானவரே மக்கு நன்றி. மகிமையானவரே மக்கு நன்றி. ஆண்டவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அமர்ந்த ஆண்டவரே தண்ணீர் அண்டையில் எங்களை நடத்தி செல்லுகிறவரே மெய் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. மெய் நன்றியோடு மெய் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டதினால் ஆண்டவரை மட்டும் நாங்கள் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய காருண்யத்தினால, உம்முடைய கிருபையினால எங்களை ஒவ்வொரு நாளும் நீ நடத்தி வருகிற உம்முடைய தயவுள்ள கரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதன்னு, அப்பாவை துதிக்கையில் என் உள்ளம் எல்லாம் பொங்குதை. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில் என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர், கூடார மறைவினில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா,
துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 407வது பாடல். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம்
தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாறச் செய்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாறச் செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், தகப்பன் என்னோடு இருப்பதினால் தடுமாற்றம் எனக்கு இல்லையே. தகப்பன் என்னோடு இருப்பதினால் தடுமாற்றம் எனக்கு இல்லையே. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் நம்முடைய என்னோடு வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷமே இருப்பதா. கர்த்தர் நம்மளோடு கூட ஆனந்த நம்மளை ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் நடத்துவதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய என் ஒரு கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும்.
நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். நாம் மேய்ப்பராய் வைத்திருக்கும் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நான் ஏன் களங்கனும் என்னாயன் இருக்கையில. நான் ஏன் களங்கனும் என்னாயன் இருக்கையில. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறேன் உம் மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில நம்மளை நடத்தி நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறேன் உம் மகிமை விளங்கும்படி. அதனால நாங்க கலங்கள் ஆண்டவரே. நான் ஏன் களங்கனும் என்னாயன் இருக்கையில. நான் ஏன் களங்கனும் என்னாயன் இருக்கையில. என் மேய்ப்பர் நீதானையா, நாங்கள் உயர்த்துகிறோம். எனக்கென்றும் குறைவே இல்லை. எங்களோடு கூட என் இருப்பது மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. ஆத்துமா தேற்றுகிறீர் ஆவி பொழிகின்றி புது உயிர் தருகின்றி. ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு தேவன் அவர். ஆத்துமா தேற்றுகிறீர் ஆவி பொழிகின்றி புது உயிர் தருகின்றி. நான் ஏன் களங்கனும் என்னாயன் இருக்கையில. நான் ஏன் களங்கனும் என்னாயன் இருக்கையில. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றி பெருந்து தடைக்கின்றே. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றி விருந்து படைக்கின்றி. நான் ஏன்
இருக்கையில என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில நான் ஏன் கலங்கணும், என் இருக்கையில என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையில நான் ஏன் கலங்கணும், என் இருக்கையில என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவ்வளோ விசுவாசத்தோட சொல்லுவது போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உங்களை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரதான மேய்ப்பரா ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் குறைவு இல்லை, ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையில கலக்கம் இல்லை ஆண்டவரே, ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையில பயங்கள் இல்லைப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீதியின் பாதையில நடத்தி செல்லுகிற ஆண்டவரே ஒரு பிரதான மேய்ப்பர் எங்களுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே உம்மை பின்பற்றி நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடக்க உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் மேய்ப்பராக இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிறோம். உம்முடைய தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம். தெய்வ கரம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். இந்த நாளை நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக தமிழ்நாட்டில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். ஒவ்வொரு மாவட்டங்களையும் கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்யணும். ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஆளுகை செய்கிற தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்யணும். கர்த்தருடைய ரட்சிப்பு வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நாம் ஒருமனப்பட்டு கருத்தாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம்மளுடைய நடுவில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நானும் கூட நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். நம்ம ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தரப்போகிற கர்த்தரை எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன். எங்களை பொல்லா தந்தையே நம்ம துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், போட்டுக்கிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம். வாழ்த்துறே ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே நம்மை நோக்கி பார்க்கிற ராஜா, எங்கள் தமிழ்நாட்டுக்காக நம்முடைய பாத்தண்டையில் வருகிற ராஜா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். இனிமேல் எங்கள் தமிழ்நாட்டை நம்முடைய கரத்தில் கொடுக்குற ராஜா. ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே, எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்பதை நீங்கள் கற்று போதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திற்கு தான். அல்லேலூயா. சமீபத்தில்
வரப்போகுது தேர்தல். ஆமாம், நம்ம தமிழ்நாட்டில் தேர்தலுக்கெல்லாம் இப்போ என்னென்னா எல்லா பக்கமும் பரப்புரை பண்ணுறாங்க. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் வந்து அவங்கவுங்க சின்னத்தை குறித்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை யாருக்காக, யார் நல்லவர் என்பதை தெரிந்து அவர்களுக்கு வாக்களிக்க நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னு ஜெபணுமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பல்ல தந்தையே, மொத்தக்கிற சோதரிக்கிற ராஜா, இந்த நாளில் கூட ஆண்டவரே நடக்க இருக்கிற இந்த தேர்தலுக்காக உடைய பாத்தாண்டையில் வருகிற ராஜா, இங்கே தமிழ்நாட்டில் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான தலைவர்களை நாங்கள் தெரிந்தெடுக்க தக்க ஒரு ஞானத்தை எங்களுக்கு தாங்க. நல்ல தலைவர்களை நாங்கள் தெரிந்தெடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு வாக்களிக்க நீர் ஞானத்தையும் புத்தியும் எங்களுக்கு கொடுங்க ஆவியானவரே. எங்களால் நாங்கள் சூஸ் பண்ண முடியாதுப்பா. நீர் முன்குறித்தவரை எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கணும்பா. நீங்கள் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறவரோ அவருக்கு நாங்கள் வாக்களிக்க எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுங்க. கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனால். ஆமென் ஆமென் ஆமென். இதுக்காக யாராவது பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்காக கூட உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நடக்க போகிற எலெக்ஷன் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தம்மை மகிமையாக வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் உமக்கு சித்தமான தலைவராக வர சித்தம் இருக்கிறீரோ அந்த நபர் வர நீங்கள் உதவி செய்தல்லுங்கப்பா. எல்லா குளறுபடிகளை மாற நீங்கள் உதவி செய்தல்லுங்க. ஆவியானுடைய வல்லமை தான் இந்த எலெக்ஷனில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எலெக்ஷன் நடக்கிற இடத்துல உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எலெக்ஷனில் நிற்கிற ஒவ்வொரு நபரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா பொறாமை எரிச்சல் எல்லாம் மாற நீங்கள் உதவி செய்தல்லுங்க. போட்டிகள் எல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குடிவெறியின் ஆவிகள் எல்லாம் மாற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லஞ்சத்துக்காக யாரும் ஓட்டு போடவே கூடாது ஏசப்பா. தன்னுடைய உரிமைக்காக ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட நீங்கள் உதவி செய்தல்லுங்க. ஒவ்வொரு இவிஎம் மிஷின்லையும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவர். எந்த ஒரு பிரச்சனைகளும் அதில் வரவே கூடாது ஆண்டவரே. கள்ளத்தனமான ஓட்டுகள் யாரும் போடவே கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் உண்மையாய் அந்த ஓட்டுகளை போட உதவி செய்து எலெக்ஷன் நடக்கிற இடத்துல உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக. பாதுகாப்பு நீங்க தாமே கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லா சந்திரமான செயல்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓட்டு போடுகிற ஒவ்வொரு நபர் மேலே நம்முடைய பாதுகாப்பின் வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. எந்த ஒரு பூத்திலுமே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடவே கூடாது ஆண்டவரே. தேர்தல் நடக்கிற கூடங்கள் எல்லாம் நம்முடைய பாதுகாப்பின் வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு தலைவர்களும் நீங்க தாமே பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பணத்துக்காக செலவிடுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நீங்க தாமே பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எந்த தலைவரை வர நீங்க சித்தமா இருக்கிற தலைவர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஞானம் வெளிப்பட நீங்க தாமே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிரச்சாரங்கள்ல தேவனுடைய பாதுகாப்பு வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சித்தமான தலைவரை தரப்போறமுடைய மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமா தமிழ்நாட்டில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே செய்ய போறமுடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோதரிப்போம். நாம் இப்போதும் சோஸ்தரிப்போம். நாம் இப்போதும் சோஸ்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். அல்லேலூயா.
ஏற்கனவே நடந்த தேர்தலுக்காக ஒரு ஜெபக்குறிப்பு ஜெபம் பண்ண தெரியுமா? நான் இருக்கா சேசனை சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ண. மெனே மெனே தெற்கு உப்பாசி, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நம் தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர். அது இந்த தேர்தலில் நம்ம ஜெபித்த ஜெப குறிப்புக்கு இந்த தேர்தலில் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? பதிலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாட்கள்லையும் இந்த தேர்தலில் ஒவ்வொருத்தங்களும் அடிச்சுக்கிறாங்க. அந்த தேர்தலுக்காக 15 இடத்துல வந்து உங்களுக்கு அவங்களுக்கு இங்கே பதிய முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த வாக்குரிமை, அந்த அந்த தேர்தல் களத்தில் நிற்கிறவருக்கே அங்கே என்ன இல்லையா, நிற்க முடியாதுன்ற மாதிரி என்னமோ எப்போதுமே இல்லாத புது புது சட்டங்கள் என்ன பண்ணுது, நடக்குது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த அந்த அது என்ன சொல்கிறாங்க, அந்த அவங்க பதிவு பண்ண போகிறாங்கள வேட்பாளர், அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா கலவரம், சண்டைகள் நடக்குது. இது முன்னாடி நடந்ததா நடக்கலையோ தெரியாது. ஆனால் இப்போ பட்ட வெளிச்சமாக அங்கங்கே நடக்குது. இன்றைக்கி கூட ஒரு இடத்துல சண்டை போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கலவரங்கள் வரக்கூடாது. நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்ற போட்டிகள் வரக்கூடாது. ஜனங்கள் நியமிக்கிறவங்க தானே நிற்க முடியும். நான் பெரியாள் நீ பெரியாள்னு சண்டை போட்டு என்ன வருது? 2 பேருக்கு வருத்தங்கள் வருது, இல்லை அதன் மூலமாக பாதிப்பு வருது, மரணம் வரும். இது ஒரு பிரிவினை உண்டு பண்ணும். இந்த பிரிவினையின் ஆவிகள் அழிக்கப்படும். ஜெபமா, எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, மற்றதுக்கிற சோதரிக்கிற ராஜா, எங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டவரே நடக்கிற தேர்தலில் ஆண்டவரே நிற்கிற ஒவ்வொரு வேட்பாளர்களுக்குள்ளேயும் உடைய ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. நான் பெரியாள் நீ பெரியாள்ன்ற எண்ணங்கள் இல்லாமல் நமக்காக மக்கள் வாக்களிப்பாங்க, மக்களை நம்பி நாங்கள் நிற்கிறோன்ற அந்த விசுவாசத்தோடு நிற்க உதவி செய்யுங்கப்பா. நீ பெரியாள் நான் பெரியாள்னு ஆண்டவரே சண்டை போடுகிறது நிமித்தமாக அவங்க வெற்றி பெற முடியாது என்பதை அவர்கள் உணர பண்ணுங்க. ஆவியானவரை அவர்களுக்குள்ள இருக்கிற இந்த முரட்டாட்டத்தின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். எல்லா இருளின் கிரிகைகளும் விலகி போட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுக்கணும், சமாதானத்தை கட்டளையிடுங்க. கர்த்தர் தாமே நேர்த்தியாக செம்மையாக நீ நடத்துகிறதுக்காக நன்றி செல்லுது. இயேசு என்ற இன்ப நாமத்தில் பிதாவே, இதற்காக யாராவது அன்மை பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கே சபா சபா அந்த வேளாண்டவரை எங்களை ஜெபி கொடுத்துக்காக அவங்க நன்றி சேர்த்துக்கிறோப்பா. இப்போ எங்களை தமிழகத்தில் நடக்க போகிற தேர்தலுக்காக கூட உடைய சமூகத்தில் வாரப்பா. அந்த தேர்தலுக்கு உமக்கு சித்தமான தலைவர்களை கொடுங்க ஏசப்பா. நீர் யார் ஆண்டவரை முன்குறித்திருப்பீங்க ஏசப்பா. அந்த தலைவரை நீங்க தாமே எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அந்த தலைவர்களுக்குள்ள ஏற்படுகிற எல்லா சண்டைகள் கலவரங்களும் மாறட்டே சபா. சபாண்ட ஆண்டவரை உறுப்பினர்கள் செயலாளர்களுக்குள்ள செயல்படுகிற எல்லா கலவரங்களும் மாறட்டே சபா. அண்டே மக்களுக்குள்ள ஏற்படுகிற எல்லா கலவரங்களும் மாறட்டும். ஒரு அமைதல் நிலை உண்டாகட்டே சபா. சபாண்ட தேர்தலாண்ட அமைதலான முறையில் நடைபெற்று முடியப்பா. அதற்கு பின்னின்று செயல்படுகிற எல்லா சத்துருக்கிரியில் அழிக்கப்பட்டே சபா. அண்டே ஜனங்களை தூண்டி விடுகிற எல்லா சத்துருக்கிரியில் அழிக்கப்பட்டே சபா. யாருமே ஆண்டே பணத்துக்காக எந்த ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடாது சபா. அண்டே சரியான முறையில் ஆண்டே தேர்தல் நடந்து முடிய உதவி செய்யுங்க சபா. தேர்தல் நடக்கிற அந்த எலெக்ஷன் பூத்துக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அங்க இருக்கிற ஒவ்வொரு போலீஸ்காரனையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் சபா. அவர்கள் ஆண்டே நீதியின்படி செயல்படனே சபா. அந்த இடத்துல எந்த ஒரு அநீதியின் காரியங்களும் செயல்பட கூடாது சபா. அந்த சரியான நிலையில அந்த இடத்துல எலெக்ஷன் போட உதவி செய்யுங்க சபா. எந்த ஒரு கள்ள ஓட்டுகளும் செயல்படக்கூடாது ராஜா. அந்த இடத்துல எந்த ஒரு கலவரங்கள் ஏற்படக்கூடாது ராஜா. சபா அந்த இடத்துல எந்த ஒரு சண்டைகள் ஏற்படக்கூடாதுப்பா சபா. உமக்கு சித்தமான தலைவர்களை நீர் எங்களுக்கு கொடுங்க சபா. அந்த தலைவர்களுக்குள்ள தேவ பாதுகாப்பு உண்டாகட்டே சபா. அந்த தலைவர்களுக்குள்ள ஆண்டே சபா ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் எழும்பக்கூடாதுப்பா. நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே சபா. உமக்கு சித்தமான தலைவர்களை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு எதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் ஏதுமில்லை. நமக்கு எதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் ஏதுமில்லை. இன்று சாத்தானம்
காலின் கீழே, இன்று சாத்தானும் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்திரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்திரிப்போம். நாம் இப்போதும் ஸ்தோத்திரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்திரிப்போம். பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். அல்லேலூயா. நம்ம எதை குறிச்சும் கலங்க வேண்டிய தேவையில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கிறார். ஆமே மெனே மெனே தெக்கேல் உபாசின். அல்லேலூயா. தேசத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி செய்கிற தலைவர்கள் இப்போதைக்கு எம்பி எம்எல்ஏக்கள்லாம் இப்போ வேலை இல்லை. எல்லாம் முதலமைச்சருக்கெலாம் இப்போ வேலை சொல்ல, அவங்க பதவி காலம் முடிஞ்சது. இப்போதைக்கு ஆளுகை செய்கிறது கலெக்டரு, இந்த இப்போதைக்கு இந்த பூத்துக்கு இந்த எலெக்ஷன் நடத்துகிறாங்களே எலெக்ஷன் கமிஷன், இவங்க தான் வந்து இதை ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாவட்ட கலெக்டரு, மேல் அதிகாரிகள், கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் நடத்துகிறாங்க. அவங்க நீதியின்படி நம்ம தமிழ்நாட்டை என்ன பண்ணணும், நடத்தணும். இந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும் அந்த இருக்கிற அதிகாரிகள் உண்மையான தன்னுடைய சுயம் சார்ந்து தன்னுடைய கட்சிக்காக அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, சார்ந்து அது எந்த தவறுகளும் பண்ணிடக்கூடாது. அவங்க நீதியுள்ள நேர்மையுள்ள ஒரு ஊழியர்களாக இந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் வருவதற்கு அவங்க உறுதுணையாக இருக்கணும். நான் இந்த கட்சி நான் அந்த கட்சின்ற அந்த கட்சியை சார்ந்து ஒரு பக்கமாக என்ன பண்ணிடக்கூடாது, அவங்க ஜாயிண்ட் அடிச்சிடக்கூடாது. நீதியாக நடக்கணும் அப்படின்னு ஜெபமா எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பல தந்தையே மொத்தத்துக்கிற சோதரிக்கிற ராஜா இந்த நாட்கள் ஆண்டவரே தமிழகத்தை ஆண்டவரே நடத்துகிற இந்த அரசு அதிகாரிகளை உங்களுடைய கரத்தில் கொடுக்குற ராஜா. இந்த அரசு அதிகாரிகள் எல்லாரும் நீதியின்படி நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. மாறுபாடான காரியங்களை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படி கர்த்தருடைய ஞானத்தை நீங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறார் ராஜா. எல்லா கர்த்தருடைய ஞானத்தின்படி நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீர் படைத்த மனிதனை நீதியுள்ளவனாக இருக்க உதவி செய்யுங்க. நல்ல தலைவர்களை ஆண்டவரே இருக்க உதவி செய்யுங்க. நீதியோடு நடக்க கற்றுக் கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் பிதாவே. இதுக்காக நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. அந்த வேளைங்களை ஜெபி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க தமிழ்நாடு உம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நடக்க போற தேர்தல் மேல உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. நடக்க ஒவ்வொரு பூத்துலயும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. எந்த ஊழல்களும் நடக்க கூடாது இயேசுப்பா. தேர்தல் ஆணையத்தின் மேல ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளும் உண்மையாய் செய்ய நீங்க ஆண்டவரே ஊழியத்தை செய்ய நீங்க உதவி செய்வீரா. உம்முடைய வல்லமை தாமே ஆண்டவரே ஒவ்வொரு பூத்துலயும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஊழல்களும் நடக்க கூடாது ஆண்டவரே. எல்லாரும் நீதியாய் செயல்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்திலே நீங்க பேசுங்க இயேசுப்பா. யாரும் காசுக்காக ஆண்டவரே எந்த ஓட்டு போட கூடாது ஆண்டவரே. நீங்க தாமே மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பூத்துலயும் கர்த்தர் தாமே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த மாறுபாடான காரியங்களும் நடக்க கூடாது ஆண்டவரே. அதிகாரிகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே இப்பொழுது நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல நீதியா செயல்பட நீங்க உதவி செய்வீரா. ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யப்போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மகனே, கண்ணீர் ஏன் மனமே,
காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. ஹல்லேலூயா. இந்த நாள் வரை நம்ம தேசத்தை பாதுகாத்து கொண்ட கர்த்தர் இனிமேலும் பாதுகாத்துக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. பலதும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் ஒரு மனதாய் சமாதானத்தோடு ஊழியத்தை செய்யணும். அநேகர் இந்த நாட்களில் ஊழியர்கள் அநேகர் மறைத்து போயிட்டாங்க. அந்த ஊழியத்தை எடுத்து கட்டுகிற ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் அநேக சபைகள் கட்ட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கி கூட ஒரு கர்த்தர் ஆலயத்தை திறப்புலாக்கு போனோம். அவங்களுடைய சாட்சியை கேட்டால் அவங்க ரொம்ப கர்த்தரை நம்பி விசுவாசித்து ஆலயத்தை கட்டியிருக்காங்க. ஆனால் ரொம்ப பாடுகள், அவங்க ரொம்ப காலங்கள் ஆகி அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் கர்த்தரத்தில் கேட்டால் அவர் கொடுப்பார். அதுக்கு அவங்க சாட்சியாக இன்றைக்கி ஒரு சாட்சியை நாங்கள் பார்த்தோம். ஆமாம், அதுபோல் நமக்கு கேட்டால் கேட்குறத கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தமிழ்நாட்டில் நல்ல சபைகள் இருக்கணும். சபையில் இழந்து போனவங்களுக்கு பதிலாக இன்னொரு ஊழியக்காரங்களை அவங்க குடும்பத்திலேயோ அந்த சபைக்குள்ளேயோ எழுப்பி அந்த சபைகள் திரும்பவும் எழுப்பி கட்டப்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஆமாம், இன்னும் கட்டப்படாத ஆலயங்கள் கர்த்தர் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஜெபமா. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குற ராஜா. ஆமே, சபைகளில் ஆண்டவரே, சபையில் ஊழியர்கள் அநேகர் ஆண்டவரை மறித்து போயிட்டாங்க. ஊழியர் செய்கிற அநேக தேவ பிள்ளைங்க ஆண்டவரை மறித்து போன இடத்தை ஆண்டவரே நீங்கள் ஃபுல் பண்ணுங்கப்பா, நீங்கள் நிரப்புங்க ஆவியானவரே. நீ நல்ல ஒரு ஊழியர்களை எழுப்பி ஆண்டவரே அந்த சபைகளை கட்ட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சபை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு சபைகளை கட்டி கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்கிற நல்ல தெய்வருக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதற்காக நன்றி செலுத்துகிறேன் சபா. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறேன் சபா. ஒவ்வொரு சபையிலிருந்து மகிமை தான் வெளிப்படுவதாக. அநேக சபைகளின் தமிழ்நாட்டில் எழும்ப உதவி செய்திருங்க. கடந்த வெளிப்படும் முடியாது ஜெபிக்கிறேன் சபா. சபைகள் இருக்க இடத்துல சபா நல்ல ஒரு ஊழியக்காரர்களை தேவன் தான் எழுப்பித்தாங்க. இந்த மகிமை தான் வெளிப்படும் முடியாது ஜெபிக்கிறேன் சபா. எல்லா சத்துரான கிரியைகளும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களை தேவன் நம்ம பாதுகாத்துக் கொள்ளுங்க சபா. ஒரு மனத்தான ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறேன் சபா. தமிழ்நாட்டில் அநேக சபைகளை தேவன் தாமே எழுப்பி தரப்படும் அழகிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நல்லபிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாமே திருச்சபை, கிறிஸ்து நம் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்து நம் திருவுடல், ஒவ்வொருவரும் அதின் தனித்தனி உறுப்புகள். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலா செயல்படுவோம். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலா செயல்படுவோம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதின் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதின் தனித்தனி உறுப்புகள்.
கர்த்தர் தாமே சபைகளை கட்டி கொடுத்ததற்காக சோதரப்பா. அதனால் ஊழிய பிரயாணங்களில் போயிருக்க பிள்ளைங்களை கர்த்தர் பாதுகாப்பு அழைத்து வரணும். ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவங்க பிரயாணங்களெல்லாம் வாய்க்க பண்ணணும் அப்படின்னு ஜெபணுமா. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, தூக்கிற சோதரிக்கிற ராஜா, தமிழ்நாட்டில் ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே சபையில் இருந்து ஆண்டவரே ஊழியத்துக்காக செல்கிற பிள்ளைங்களை கர்த்தர் கரம் கூட இருந்து நடத்தட்டும். அவங்க பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. அவங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடங்களில் கர்த்தருடைய வல்லமையும் கரங்களும் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்க பிரயாணங்களெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுது. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரப்பா. ஆமென். எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். சங்கீதம் 23வது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம்தான், தெரிஞ்ச வசனங்கள். ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் மேய்ப்பராக இருக்கும்போது நம்ம எந்த விதமான காரியத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், தாழ்ச்சி அடைய மாட்டோம். ஹல்லேலூயா. தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா எந்த காரியத்துலையும் நம்மளுக்கு குறைவு வராது, எந்த காரியத்துலையும் நம்ம ஒரு பற்றாக்குறைவு நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது. எந்த ஒரு நிலையிலும் நம்ம தாழ்ச்சி அடைந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. எல்லா காரியங்கள்லையும் நம்மளை தேவன் குறைவு இல்லாமல் நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் என்னென்னா, நம்மளை என்ன செய்வார்னா நல்ல உணவை தந்து நல்ல நீரூற்றை தந்து நம்மளை என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷித்து காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம், ஆத்மாவை என்ன செய்கிறார், அவர் தேற்றுகிறார். ஆத்மாவுக்கு தேவையான சமாதானத்தை, ஆத்மாவுக்கு தேவையான சந்தோஷத்தை வசனங்களினால நிரப்பி ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆத்மாவை அவர் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. நாலாவது ஒரு காரியம், நீதியின் பாதையில் நம்மளை நடத்தி செல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய கால்கள் பாவமான வழியில் செல்லாமல், நம்மளுடைய இருதயங்கள் தவறான எண்ணங்களை யோசிக்காமல், நம்மளுடைய சிந்தையில் பரிசுத்தப்படுத்தி எந்த விதமான ஒரு அநீதியான காரியங்களை செய்யாமல் நீதியின் பாதையில் நம்மளை என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை நடத்துகிறார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு நம்மளை என்ன செய்கிறார், விலக்கி மீட்டுக் கொள்கிறார். பொல்லாப்பு நேரிடாதபடி நம்மளை தேவன் என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியம், சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளுடைய தலையை என்ன செய்கிறாரு, உயர்த்தி நம்மளுடைய தலையை எண்ணெயினால் என்ன செய்கிறாரு, அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம உயிரோடு வாழ்கிற நாட்கள் எல்லாம் அவருடைய நன்மை நம்மளை என்ன செய்யுமா, நம்மளை நன்மை தொடரும். அவருடைய கிருபை நம்மளை என்ன செய்யும், தொடரும். அவருடைய தயவு என்ன செய்யும், நம்மளை தொடரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. இந்த காரியம் எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா, எப்போ நடக்கும், கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பராக இருக்கும்போது தான் இந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை நம்மளால் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு மேய்ப்பன் இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி போகிற ஆடுகள்லாம் என்ன செய்யும், எதை குறித்து என்ன செய்யாது, கவலைப்படாது. அதுக்கு எந்த குறையுமே என்ன செய்யாது, இருக்காது. நல்ல நிலையில் இலைகளை கொலைகளை என்ன செய்வார், அந்த மேய்ப்பன் என்ன செய்வார், கொடுப்பாரு. நல்ல ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் என்ன செய்வார், அந்த ஆடுகளை விடுவார். எந்த விதமான ஒரு பாதிப்பு வந்தாலும் என்ன செய்வார், அந்த பாதிப்பை அந்த ஆடுகளுக்கு என்ன செய்ய விட மாட்டார், வரவிட மாட்டார். அப்பப்போ தேவையான காரியங்களை, உணவை கொடுப்பாரு, தண்ணீரை கொடுப்பாரு, பாதுகாப்பை கொடுத்து அந்த மேய்ப்பன் என்ன செய்வார், நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால அந்த ஆடுகள் என்ன செய்யணும், எதை குறித்து அது என்ன செய்யாது, கலங்காது, பயப்படாது, எதை செஞ்சும் கவலையும் படாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதான மேய்ப்பராக நம்மளுடைய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நம்மளும் எதை குறித்து பயப்பட தேவையில்லை, எதை குறித்து நம்ம கலங்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு குறை இல்லாமல் தேவனை நம்மளை என்ன செய்வார், நடத்தி வருவார். ஹல்லேலூயா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தில்
நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். அல்லேலூயா. எல்லாம் நாம் இந்த ஜெப குறிப்புகளுக்கு நேராக கரங்கள் நீட்டுவோம். பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் தந்து நடத்துங்க. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, வீடு வாசல்களை கட்டி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்காக எழுதியிருக்காங்களோ எல்லா விதமான ஜெப குறிப்பையும் நீங்கள் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய வாய்க்குள்ள மேய்ப்பராக இருக்கும்போது ஒரு குறைவு எங்களுக்கு வராத ஆண்டவரே. அப்பா, நன்மையும் கிருபையும் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் வெளிப்படட்டும். எங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் உங்களுடைய மகிமையை அனுபவிக்க, உங்களுடைய நன்மையை, உங்களுடைய தயவை, உங்களுடைய கிருபையை வாழ்நாள் எல்லாம் அனுபவிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. தேவகரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.